தயவு செஞ்சு இந்த பொண்ணு சொல்றத கேளுமா. உன் நல்லதுக்கு தானமா சொல்றா. உனக்காக அந்த வீட்டை விட்டே வெளியில போறேன்னு சொல்றா. இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்னமா பண்ண முடியும் சொல்லு. அம்மா, அக்காக்கு விருப்பம்தாம்மா. சைலண்டா இருக்காங்க பாருங்க. அக்கா, சமாதானம் பேசுறதுக்காக குமாரன் உங்களுக்கு போன் பண்ணிருக்காரு. நீங்க கட் பண்ணிருக்கீங்க. கோயில்ல வேற பிரச்சனையா இருக்கு. அதனால நிச்சயம் குமாரன் அப்செட்ல தான் இருப்பாரு. அதனால அண்ணன் கிட்ட உடனே போன்ல பேசி ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுருங்களேன். அண்ணன் சமாதானம் ஆயிடுவாரு. அகிலா, இதான் உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்புன்னு தோணுதுமா. சத்யகலா சொன்ன மாதிரி போன்ல பேசி மன்னிப்பு கேட்டுருமா. அக்கா, நான் வேணா போன்ல உங்களுக்காக அண்ணன் கிட்ட பேசுறேன்க்கா. அவருக்கு இன்னும் கோவம் குறையலதான். ஆனா மன்னிப்பு கேட்டா நிச்சயம் கோவம் குறைஞ்சிரும்க்கா. என்னக்கா சொல்றீங்க? பேசுறீங்களா? ஆமா அண்ணி, தயவு செஞ்சு அண்ணனுக்கு போன் பண்ணி மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அண்ணி. எப்படிப்பட்ட மனசா இருந்தாலும் மாறிடும். சொல்றத கேளு அகிலா. இப்பவாது உன் தப்ப சரி பண்ணிக்க. தயவு செஞ்சு குமார் தம்பிக்கு போன் பண்ணு. என்னக்கா, என்னாச்சு? போனை கட் பண்ணிட்டாரு. அண்ணனுக்கு இன்னும் கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நிச்சயம் அண்ணனுக்கு உங்க மேல கோவம் குறைஞ்சிருக்காது. இருங்க, நான் என் போன்ல இருந்து ட்ரை பண்றேன். சொல்லு சத்யகலா, என்ன விஷயம்? அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. நான் இப்போ அகிலாக்கா வீட்ல இருந்து தான் பேசுறேன். உங்க விஷயமா சமாதானம் பேசலாம் தான் வந்தேன். அகிலாக்கா உங்ககிட்ட பேசணும்னு தான் போன் பண்ணாங்க. ஆனா அவங்க போனை இப்ப நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்க. அதான் என் மொபைல்ல இருந்து நான் கூப்பிடுறேன். சத்யகலா, உன் வேலை எதுவும் அதை நீ பார்க்க மாட்டியா? அண்ணே, இல்லண்ணே, அது வந்து சத்யகலா, சமாதானம் பேசுறது, சேர்த்து வைக்க முயற்சி பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டனா அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணா, நீங்க என் மேல கோவப்படுங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்ணா, அக்கா கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க அண்ணா, ப்ளீஸ். உன்னை யார் அந்த வீட்டுக்கு போக சொன்னது? நீ ஏன் அவளை பார்க்க போன? என்ன பெரிய மனுஷியாக பாக்குறியோ? அண்ணா, பிரச்சனை எதுக்குன்னு இப்ப பெருசு பண்ணிட்டே போறீங்க? ஒரு வார்த்தை பேசுறதுல இப்ப என்ன ஆயிட போகுது? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு தடவை சமாதானம் பேசுறது அது இதுன்னு அங்க போய் நின்ன அப்புறம் அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. போனவை. என்னம்மா தம்பி, என்னம்மா சொன்னாரு? கோவம் இன்னும் குறையாம தான் இருக்காருமா. அதனால என்னம்மா, ஒரு மனுஷன் அப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? எப்படியும் சென்னைக்கு வந்துருவாருல்ல. அவர்கிட்ட சமாதானம் பேசுறது ஏன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியோம்மா, உடஞ்சு போன கண்ணாடிய ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்பிக்கைய அத்து போயிருந்தேன். நீ தான் தெய்வம் மாதிரி வந்து ஸ்டெப் எடுக்கிற. இதாவது நல்லபடியா நடக்கணும்மா. கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயம் நல்லபடியா நடக்கும். இந்த வட்டி தான் நினைக்கிறேன். வா வா வா, டேய் வா சீக்கிரம் வாங்க. டேய் கிளம்புங்கடா. பொருளை பின்னாடி விடா. எதுக்கு காரம் மறிக்கிறீங்க? யார் நீங்க? எதுக்கு காரம் மறிக்கிறீங்க? குமாரா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், இவன் தான்டா குமார். அடிங்கடா அவனை. அடிக்காதீங்க டேய். சொல்லுங்க, அடிக்காதீங்கடா. அடிக்கிறீங்க டேய். டேய் யாரா நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க டேய். விடுங்கடா டேய். குமாரா அடிக்கிறீங்க டேய். நீங்களா எதுக்கு அடிக்கிறீங்க?
எவ்வளவு ஒருத்திக்காக ரவி அடிச்சிருக்க, ரவி அண்ணி அசிங்கப்படுத்திருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் நீங்களும் அந்த ரவி ஏற்பாடு பண்ண ஆளுங்களா? எங்களை என்ன அடியால் நினைச்சியா? நாங்க ரவியோட கூட படிச்சவங்க. அவனுக்கு ஒரு அசிங்கம்னா அது எங்களுக்கு தான். ஏய் மரியாதை போயிடுங்க. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அப்புறம் பெரிய சிக்கல்ல மாட்டிப்பீங்க. ரவிக்கு ஒரு அசிங்கம்னா அது எங்களுக்கு தான்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் இப்பவே போலீஸ் கூப்பிடுவேன். குமார் நீங்க வாங்க போலாம். ஏய் காயத்ரி, நீ கார்ல போய் உட்காரு. என்னது காயத்ரியா? அப்ப இவதான் நீ வச்சிருக்க அந்த பொம்பளையா? ஏய் அசிங்கமா பேசுறவள வெச்சுக்காத. மரியாதை கெட்டு போய்டும். இவங்களுக்கு என்னடா மரியாதை? இவங்க ரெண்டு பேரும் வெட்டா. வெட்டுவீங்களா? காயத்ரி, ஏய் இனிமேல் ரவி நீங்க பிரச்சனை இல்ல. வாடா ஓடிடலாம். வாடா. என்னம்மா கேஸ்? மர்டர் அட்டம் போல இருக்கு டாக்டர். சார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணல டாக்டர். மா டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டேன். நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டாக்டர். சீக்கிரம் கொண்டு வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம். டீடைல்ஸ் சொல்லுங்க. பேஷண்ட் நேம் என்ன? காயத்ரி எங்க ஒர்க் பண்றாங்க? சென்னையில் எஸ்கே பிரைவேட் லிமிடெட்ல ஸ்டோர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. உங்க நேம்? என் பேர் குமார். நானும் அதே கம்பெனியில் ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்கேன். நீங்க உங்களுக்கு ரிலேட்டிவா? சார் ஆ? உங்களை தான் கேக்குறேன். நீங்க உங்களுக்கு ரிலேட்டிவா இல்ல கொலீகா? எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓ ஹஸ்பண்டா? நான் ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன். நீங்க அப்புறமா கூப்பிடுங்க. சார் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? கையில் காயம் பட்டிருக்கு. ஓ சிஸ்டர், இவருக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். இவரை கூட்டிட்டு போங்க. சரி. ஹஸ்பண்ட் எழுதிட்டாங்களே. சரி, நமக்காக உயிரே கொடுக்குறா. ஹஸ்பண்ட் எழுதினான்னு தப்பு. ஆம்பளை எதிர்க்கிறான்னா அடிச்சு பணிய வைக்கலாம். பொம்பளை புள்ள, அதனாலதான் யோசிச்சு யோசிச்சு காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாள் ஒன்னும் பண்ணாம இருந்தேன். எப்படி சார்? இனிமேல் அந்த சத்யா நம்ம வழிக்கு வரமாட்டான்ல? மிரட்டல லீவ் போட்டு ஓடிறேன்னு ஒத்துக்கிட்டான்ல. அது பேர் என்ன? பிரசவ லீவு. அத போட்டு போறேன்னு சொல்லிட்டான்ல. எப்படியும் 9 மாசத்துக்கு குறையாம லீவ் போடுவான். அதுக்குள்ள நம்ம எக்கச்சக்கமான காரியத்தை முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பெரிய தலைவலியில இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. உமக்காத தலைவலி, எனக்கு அவன் நெஞ்சு வலியா வர வச்சுட்டான்ல. என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆள்? நீங்க உங்களையே மிரட்டி பாத்திருக்காளா? ஆமா சார், என்கிட்ட காய் நகர்த்தி அந்த லேஅவுட்டை கவர்மெண்ட் மூலியமா பறிக்க வச்சுட்டா. அது எப்படி சார் முடியும்? அவ ஒரு பக்கம் பறிச்சா, இன்னொரு பக்கம் அதிகாரிகளை சரி கட்டி நீங்க கைப்பற்றிக்க வேண்டியதானே? அவ பெரிய கில்லாடி சார். அந்த நிலம் பஞ்சமி நிலம்னு சர்வே நம்பரோட எடுத்து மேல எடுத்து காமிச்சிட்டா. அந்த நிலத்தையும் இல்லாதப்பட்டவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் அங்க வந்து குடிசையை போட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் சார். ஒரு பக்கம் லேண்டு போச்சு, இன்னொரு பக்கம் லேண்டை வாங்கினவனோ பணத்தை திருப்பி கொடுங்கன்னு என்ன டார்ச்சர் பண்றானுங்க. இன்னொரு பக்கம் என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவனை வெளியே எடுக்க முடியாம நான் திணறிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? உங்க பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், இன்ன வரைக்கும் அவனை வெளியே எடுக்க முடியாம நான் உள்ளுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருக்கேன். அந்த சத்தியா சாதாரணமான ஆளு கிடையாது. இந்த லிங்கத்தோட கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டிட்டா. அவளை அடியோட அழிக்கணும். இப்போதைக்கு லீவ் போட வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்ன சார் கிடைச்சிட போகுது? உங்க லேண்ட புடுங்கி ஏழைங்க கிட்ட கொடுத்துட்டா இவங்க வீட்டுல தங்கமும் வைரமுமா கொட்ட போகுது. இல்ல நான் ஸ்வேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டுட்டா அவங்க மாடி வீட்டு கட்டி வசதியா இருக்க போறாங்களா? எதுக்கு இந்த நீதியும் நேர்மையும் கட்டிட்டு அழுகுறாங்கன்னு எனக்கு புரியல. அதான் சார் எனக்கு புரியல. மத்த அதிகாரிங்க மாதிரி சம்திங் வாங்கினோமா சந்தோஷமா வாழ்ந்தோமான்னு இல்லாம அவங்களும் நல்லா இல்லாம நம்ம உயிரையும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எத்தனை கவர்மெண்ட் ஆபீசருங்க பெரிய பெரிய கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இவள பாருங்க, ஒரு ஓட்ட கார்ல லொங்கு லொங்குன்னு போய்கிட்டு இருக்கா. ஆபீஸ்க்கு கூட ட்ரெயின்ல தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. நினைக்கவே கேவலமா இருக்கு. எப்படிதான் சில பேருக்கு இந்த மாதிரி மர கரண்டு போகுதுன்னு தெரியல. என்கிட்ட கேட்டிருந்தா 1000 அள்ளி கொடுத்திருப்பேன். என்கிட்ட சரின்னு சொல்லியிருந்தா நான் லட்சமா கொடுத்திருப்பேன் சார்வால். பைத்தியக்காரி, வேற வழி இல்லாம லாரி ஏத்தி கொல்லுவன் மிரட்ட வேண்டியதா போயிருச்சு.
அவ ஆபீஸ்க்குள்ள புகுந்து டம்மி பாம வச்சு அவளுக்கு ஆட்டம் காட்ட வேண்டியதா போயிருச்சு. இப்ப என்னாச்சு? பிரசவ லீவ போட்டு ஓடி போறா. வேற என்ன மிச்சம் சொல்லுங்க. அப்ப எனக்கு வேற எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு கன்ஃபார்ம்டா சொல்றீங்களா? வரவே வராது சார். இன்னும் 4 மிஷினா போட்டு கழிவு நீரை எவ்வளவு வேணாலும் அள்ளி வெளியே விடுங்க. எவனும் கேட்க மாட்டான். இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. சத்யா குடும்பம் யாரையுமே நிம்மதியா வாழ விடல சார். காயத்ரி பாவம், அவ புருஷனோட வாழ விடல. அவ புருஷனோட சேரணும்னு துடியா துடிக்கிறா. காயத்ரி பெரிய புத்திசாலி சார். அவளுக்கு நீங்க உதவி பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு தானே சார் இருக்க. குமார் கூட ஒன்னா வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு தான் ஈரோடு போகணும்னு சொல்லி குமாரை புறப்பட்டு வர சொன்னேன். கடைசி நேரத்துல நான் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டேன். இதை விட நான் என்ன சார் செய்ய முடியும்? ஆமா சார், அத பத்தி காயத்ரி என்கிட்ட கூட சொன்னா. பாவம் சார், அவ ஆசை நிறைவேறணும். அந்த குமார் கூட சேர்ந்து வாழணும். சார் போலீஸ் சார். போலீஸா? சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க மேடம். சார் இந்த ஆள் தான் என்ன கொலை பண்ண வேணும் மிரட்டினா. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னல இது இங்க வந்து கூச்சல் போடுற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. என் ஆபீஸ் டேபிள் டிரால டம்மி பாம் செட் பண்ணது நீதான். நான் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன்னு மிரட்டினதும் நீதான். உன்னை உள்ள தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னங்க இது? ஒரு நேர்மையான அதிகாரி எப்படியா மிரட்டுவீங்க? இந்த குற்றத்துக்காக நீங்க கடுமையா தண்டிக்கப்படுவீங்க. ஓஹோ, இந்த ஏரியா ஸ்டேஷன்ல பப்பு வேகாதுன்னு வெளியில இருந்து ஆள் கூட்டு வந்திருக்கா பாப்பா? போப்பக்கு பின்ன அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். சார் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் இவங்களுக்கு தான் அறிவு இல்லனா நீங்களும் இப்படியா நடந்துக்கிறது? யாரை பார்த்து அறிவு இல்லைன்னு? உனக்கு தான். எந்த பையல உன்னை போன்ல மிரட்டி இருப்பான், உன் ஆபீஸ்க்குள்ள புகுந்து என்னத்தையோ வச்சிருப்பான், உடனே என்ன அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களோ? உனக்கு தான் என்ன மிரட்டத்துக்கான மோட்டிவ் இருக்கு. உனக்கு தான் என்ன கொல்ற அளவுக்கு கோவம் இருக்கு. இது உன்னோட வேலை தான். வாய் வார்த்தையா 1000 சொல்லலாம், அத்தனைக்கு ஆதாரம் வேணும்ல. நீ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு ஆதாரம் இருக்கா? இருந்தா சொல்லு, நான் இப்படியே உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன். சார் யாராவது ஏதாவது சொன்னா உடனே கூடவே புறப்பட்டு வந்துருவீங்களா? நாங்கெல்லாம் சொசைட்டில பெரிய ஆளு. நாங்க தப்பே பண்ணிருந்தாலும் ஆதாரம் இல்லாம நீங்க எங்க மேல கை வைக்க முடியாது. மீறி கை வச்சீங்க, அதோட பின்விளைவை நீங்க தான் சந்திக்கணும். மேடம், இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கிழிஞ்சது போ. இப்பதான் ஆதாரத்தை பத்தி விசாரிக்கவே வரையல. ஆதாரம் இல்ல சார், ஆனா மோட்டிவ் இந்த ஆளுக்கு இருக்கு. அப்படியெல்லாம் வெறும் வாய் வார்த்தையை வச்சு இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது மேடம். எவிடன்ஸ் இல்லாத கேஸ் நிக்காது மேடம். அப்படின்னா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முடியாதா? சாரி மேடம், ஆதாரம் வேணும். புரியுதுல? அப்படியே சத்தம் காட்டாம வந்த வழியா திரும்பி போயிடுங்க. சார் அரெஸ்ட் பண்ணலன்னா பரவாயில்ல சார். இவங்க கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வரேன். ஓகே மேடம், நான் வெயிட் பண்றேன். ஓகே சார். என்னல சொல்ல போற? நான் சொல்ல வேண்டியது உன்கிட்ட இல்ல. இதோ நிக்கிறாரு அட்டை கம்பெனி ஓனர், இவர்கிட்ட தான். என்கிட்ட என்னமா பேச வேண்டியிருக்கு? நான் ஒன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வரல சார். உங்க கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். இப்ப நேர்ல பார்த்ததுனால அதை உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிட்டு போறேன். ஆர்டரா? என்ன அது? உடனடியா நீங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டே ஆகணும். அது மட்டும் இல்ல, அங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே நீங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணமா? ஆமா, கழிவு நீரால நிறைய பேருக்கு உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே ஸ்கின் டிசீஸால கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவங்களுக்கு 1000 வியாதி இருக்கும், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியுமா? நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் பணத்தை கொடுத்து ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களால அங்க இருக்கிற விவசாய நிலமே பாழா போயிடுச்சு. எல்லா நிலமும் யூஸ் பண்ண முடியாதபடி கெட்டு போயிடுச்சு. அதனால ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 2 லட்சம் நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். நீங்க பேசுறது ஓவர்னு உங்களுக்கே தெரியல? அந்த லேண்டோட வேல்யூவே ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் தான். அதைத்தான் தர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால அந்த நிலத்தோட மதிப்பை தரணும்னு ஆர்டர் போட்டிருக்கேன். 1000 ஆர்டர் போடுங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் போட்ட ஆர்டரை ஏத்துக்க முடியுமா முடியாதான்னு கேட்க வரல. இது என்னோட ஆர்டர். இதை நீங்க உடனடியா நிறைவேற்றி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இது என்னோட லாஸ்ட் வார்னிங். என்ன லிங்கம் அது? உங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த மிரட்டிட்டு போறா? அவ அடங்க மாட்டா போல இருக்கு. சார், நான் நிவாரணம் கொடுக்க ஆரம்பிச்சா கோடிக்கணக்கில் நஷ்டமாயிடும். என் மத்த பிசினஸ்லாம் படுத்துரும். நீங்க எதுக்கு சார் நஷ்ட ஈடெல்லாம் கொடுக்கணும்? அதுக்காகவா இந்த லிங்கத்தை தேடி வந்தீங்க? ஒரு வழியில முயற்சி பண்ணோம், இவ அடங்கல. இவள வேற மாதிரியா தான் விரட்டணும். வேற மாதிரினா எப்படி சார்? யாருக்கு சப்போர்ட் பண்ணி இவ போராடுறாளோ அதே விவசாயிகளை வச்சு இவள ஓட ஓட விரட்டணும். எப்படி சார்? அது உங்களால முடியுமா? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்க. இறங்கி வேலை பார்த்து அவளை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம்.
என்ன ஆட்டம் காட்டுறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. ஒரு வழியா காயத்ரியோட பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது. நம்ம வீடு முழுசா நம்ம கைக்கு வரப்போகுதுமா. 2 கோடிக்கான டிடிய அவ முகத்துல எரிஞ்சு அவளை வீட்டை விட்டு விரட்டுவோம். இன்னைக்கு வேணாப்பா, நைட் ஆகி போயிடுச்சு. பாவம் ஒரு பொம்பளை வெளியில போனா கஷ்டப்படுவா. விடிஞ்சதை காலி பண்ண சொல்லலாம்ப்பா. அம்மா, அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்கம்மா. அந்த காயத்ரிய பொம்பளை நினைச்சு இறக்கப்பட்டா அது நமக்கு தான் பிரச்சனை போய் முடியும். நைட்டோ காலையிலயோ காயத்ரி ஒழிஞ்சா சரிதான்ப்பா. ராஜு 50 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்கா பிசினஸ் பண்ணி பொழைச்சான்னா போதும். அம்மா, அவன் உழைச்சு ருசி கண்டவன். நிச்சயம் நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிச்சு பிரமாதமா டெவலப் ஆவா. நீங்க கவலையே படாதீங்க. கனவு வந்ததுல இருந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன்ப்பா. நல்ல வேளையா நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. அம்மா, அது வெறும் கனவுதாம்மா. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க தான் வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம். ரொம்ப அண்ணே. சந்தோஷம். சத்யாவை இன்னும் காணோம். நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இந்நேரம் சத்யா வந்திருக்கணுமே. இன்னைக்கு நான் வர முடியாதுன்னு சொன்னதும் ஆபீஸ் கார்ல வந்துடுறேன்னு சொன்னாலே. டேய், முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணடா. யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. அவ வர்றதுக்கு லேட் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வயித்துல புளிய கரைக்குதுடா. சத்யா, ஏன் வரதுக்கு எவ்வளவு நேரம்? திரும்ப உன்னை ஃபோன் பண்ணி யாராவது மிரட்டினாங்களா? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் தான் சொன்னனே, போன்ல மிரட்டுறதுக்கு எல்லாருக்கும் தைரியம் இருக்கும். ஆனா நேர்ல வாடானா துண்ட காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. சார், ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் ஆனா நடந்து போச்சு. என்னண்ணே ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து கிளம்புங்கண்ணே. என்ன சத்யா அது? என்ன நடந்துச்சு? ஏன் அது சொல்ல ஒண்ணும் வர இல்லைங்க, தடுக்கிற? அது ஒரு சின்ன இன்சிடென்ட். அதை இவரு பெருசுப்படுத்துறாரு. நீங்க கிளம்புங்கண்ணா. எது மேடம் சின்ன விஷயம்? கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க 2 பேரும் நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னே போட்டிருப்பாங்க. அண்ணா, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சார், நாங்க வந்துகிட்டே இருந்தோம். அப்ப மேடத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது. முடியாதுன்னு சொன்னேன்னு வெயி 3 உயிரும் போயிடும். ஓ, 3வது உயிர் எதுன்னு கேக்குறியா? உன் வயத்துல இருக்கிற குழந்தை. அததான் சொன்ன. ஐயோ கடவுளே, என்ன அக்கிரமம் இது? ரோட்ல வச்ச கவர்மெண்ட் அதிகாரியா கொல்ல பாத்திருக்காங்களே. ஏன் சத்யா இதை மறைச்ச? அதை சொன்னா வீணா பிரகாஷ் டென்ஷன் ஆவாரு. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாமே தான் மறைச்சேன். தனியா உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற சீரியஸ்னஸ் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு சத்யா, நினைக்கவே பயமா இருக்கு. அவன் போன்ல சொன்ன மாதிரி காரை இடிச்சு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? மேடம் கூட சேர்த்து என்னையும் கொண்டிருப்பாங்க. நான் போயிட்டா என் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை யார் பாக்குறது? இங்க பாரு சத்யா, போதும். இதுக்கப்புறம் நீ வீணா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு லீவ் போட்டுரு. சொன்னா கேளு. மேடம் லீவ் போடுறேன்னு அவங்ககிட்டயே சொல்லிட்டாங்க. லீவ் போடுறேன்னு சொல்லிட்டியம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாமா? நல்ல வேலைப்பா, நீ எங்களுக்கு தகவல் சொன்ன. நீ நல்லா இருப்பப்பா. பரவாயில்லம்மா, மேடத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் வரேம்மா. சரிப்பா. எல்லாம் அந்த லிங்கத்தோட வேலைதான். காயத்ரி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் போடுற ஆட்டம் தான் இது. அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் ஆப்பு வைக்கிறேன். அந்த சிச்சுவேஷன்ல நான் லீவ் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா அவன் நிச்சயமா காரை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அதனாலதான் நான் லீவ் போடுறதா ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் லீவ் போடுறதா இல்ல. என்னம்மா இது? இப்பதான் லீவ் போட போறேன்னு சொன்னதும் சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு லீவ் போட மாட்டேங்கிற? அத்தை, அங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு நம்மளை விட்டா வேற நாதியே இல்ல அத்தை. பாவம் அவங்க. அங்க தண்ணி இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விவசாயமும் போச்சு. கிட்டத்தட்ட 2000 குடும்பமும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமாமா, நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்தா அத்தனை குடும்பம் நடுத்தருல நிக்கும். அதை நினைச்சு பாத்தீங்களா? குமார் மாமா கேட்டாருங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நான் 15 நாள் டைம் கொடுத்தேன். அதுவே தப்புதான். இப்ப என்னடான்னா என்ன மிரட்டி வேலை செய்ய விடாம தடுக்க பாக்குறாங்க. இதை நான் விட போறதா இல்ல. நான் வேற விதமா ஆக்ஷன் எடுக்க போறேன். வேண்டாம் சத்யா, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. சொன்னா கேளு. இல்லடி, இந்த நேரத்துல நான் பின் வாங்கிட்டேன்னா அது விவசாயிங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடும். நிச்சயமா நான் பின் வாங்க போறதில்ல. டேய், யாரா நீ? இப்பவே இந்த நம்பரை போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவா. அம்மா, நான் செங்கல்பட்டு அட்டகம்பெனி கழிவு நீரால பாதிக்கப்பட்ட விவசாயி பேசுறேம்மா. என் பேர் கோவிந்தராஜ்.
சாரிங்க, வேற ஒரு ஆள் என்ன போன்ல மிரட்டிட்டு இருந்தான். நான் அவன் தான் மறுபடியும் கால் பண்றானோன்னு கோவப்பட்டுட்டேன். சாரி. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? அம்மா, அந்த அட்டை கம்பெனியோட அக்கிரமம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குமா. இப்போ என்ன பண்றாங்க? முன்னையாவது ஒரு ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் கழிவு நீரை வெளியேற்றுவாங்க. இப்ப 3 ஷிஃப்ட் போட்டு தண்ணியை வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்கம்மா. வெள்ள மாதிரி ஓடுது, நாத்த தாங்க முடியலமா. இப்படி வேற இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிமே அந்த நிலத்தை பயன்படுத்தவே முடியாதுமா. என்ன பண்றதுனே தெரியல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல நான் சீரியஸா ஸ்டெப் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன நம்புங்க. உங்களை தாமா நாங்க மலை மாதிரி நம்பி இருக்கோம். எங்க ஊரை நீங்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமா. நான் செய்றேன் சொல்றேன் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா. என்ன முடிவு எடுத்திருக்க சத்யா? நல்ல முடிவு தாங்க எடுத்திருக்கேன். நாளைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.